ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 51 அதிகாரம் 2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனுக்குலத்தை இந்த பூமியினுடைய எல்லா படைப்புகளிலும் விசேஷ படைப்பாக மனிதனை உண்டாக்கி ஆதியிலே ஆதாம் ஏவாளை உண்டாக்கின ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட உலாவும்படியாக வந்த ஆண்டவர் அந்த உறவாடுதலை இழந்து போன ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மீண்டுமாக அந்த உறவை ஏற்படுத்தி தரும்படியாக ஒரு ஆடை அடித்து ஒரு தோலுடையை உண்டு பண்ணி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினது போல இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை மனிதனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர் ஆண்டவரோடு கூட ஒப்புரவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு கூட உறவாட வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும் என்கிற ஒரு மகா உறவை விரும்பினவராக தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி பரிசுத்த வாழ்வு தன்னோடு கூட உறவாடுகிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடிப்படை கடமை என்பதை வைத்திருக்க சத்துருவானவன் தேவனோடு கூட நாம் உறவாட முடியாதபடி, தேவனோடு கூட நடக்க முடியாதபடி, அவர் அதற்கு அடிப்படையாக வைத்த அந்த கடமையை நாம் நிறைவேற்ற முடியாதபடி அது சாத்தியமல்ல என்று சொல்லி கொடுக்கிற அநேக ஒரு ஆயுதங்களை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை கடினமானது என்பதற்கு அநேக நொண்டி சாக்குகளை சொல்லிக் கொடுத்து ஒரு மனிதன் தன்னை உண்டாக்கின ஒரு தேவனோடு கூட நடக்க முடியாதபடி, அவரோடு கூட உறவு கொள்ள முடியாதபடி அநேக தடைகளை உண்டு பண்ணுகிறான். அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே அவர் செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. சத்ருவானவன் இன்றைக்கு பயன்படுத்துகிற அநேக நொண்டு சாக்குகளில் ஒரு சிலவற்றை இந்த நாளில் நாம் பார்ப்போம். முதல்ல அவன் சொல்லிக் கொடுக்கிற காரியம் மனிதர்களிடத்தில் பரிசுத்தம் ஒரு அசாத்தியமான காரியம் என்று சொல்கிறான். இம்பாசிபிள், அது நம்மால் முடியாத ஒரு காரியம் என்று சொல்லுகிறான். ஒரு அன்பு நிறைந்த தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் செய்ய முடியாத எந்த ஒரு வேலையையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. இன்றைக்கு சத்ருவானவன் ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரியாக ஆண்டவரை நமக்கு காண்பித்து பரிசுத்தமானது அது அசாத்தியமான காரியம், உன்னால் முடியாது என்று சொல்லுகிறபடியினாலே நாம் அதற்கென்று முயற்சி எடுக்க முடியாதபடி இன்று நம்மில் அநேகர் காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நோவா தன் வாழ்ந்த நாட்களிலே தான் வாழ்ந்த காலத்திலே அவன் அத்தனை நீதிமானாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இத்தனையாய் அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது நாம் இந்த நொண்டி சாக்குகளை கேட்டு நாம் பின்வாங்கி போக வேண்டிய அவசியமில்லை. ரெண்டாவது காரியம், சத்ரு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பரிசுத்தமானது ஒரு அசாதாரணமானது, சாதாரணமானது அல்ல. எல்லாரும் அதை பின்பற்ற முடியாது, சராசரி மனிதர்கள் அதை பின்பற்ற முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இதற்கு நாம் தகுதி வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகரை பரிசுத்தமாய் வாழுவதற்கு அவன் தடை பண்ணிக்கூடியவனாய் இருக்கிறான். பவுலப்போஸ்தலனை பாருங்கள், கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது நம்மை போல அநேக சண்டை சச்சரவுகளை கொண்ட அநேக பலவீனங்களோடு கூட வாழ்ந்து வந்த அந்த சபைக்கு தான் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும் பரிசுத்தம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கடமையை அவர்கள் பின்பற்றினால் மாத்திரமே நாம் ஆண்டவரை பின்பற்ற முடியும், ஆண்டவரோடு கூட வாழ முடியும் என்பதை வேதம் ஆணித்தரமாய் வலியுறுத்தி கொண்டிருக்க சாத்தான் இதெல்லாம் அசாதாரணமான ஒரு காரியம் என்று சொல்லி மனிதர்களை அதிலே விருப்பம் உடையவர்களாக இல்லாதபடி மாற்றி விடுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், சத்ரு சொல்லுகிற காரியம் பரிசுத்தம் ஒரு கட்டாயமல்ல என்று அவன் சொல்லுகிறான். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ஒரு கட்டாயமல்ல என்று சொல்லுகிறான். மீகா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், மனிதனே நன்மை இன்னதென்று அவர் போதித்திருக்கிறாரே, நியாயம் செய்து மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர தேவன் உன்னிடத்தில் வேற எதை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி கேட்கிறார். இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும்
கர்த்தரை தரிசிக்க முடியாதே. அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்தம் கட்டாயம் அல்ல என்று சத்துரு போதிக்கிற காரியத்தை நாம் எப்படி அதற்கு செவி கொடுத்து அதற்கு முக்கியத்துவம் இல்லாமல் நாம் வாழ முடியும்? ஆகவே பரிசுத்தத்தை நாம் நிச்சயமாக அணைத்து கொண்டு அதிலே வாழ ஆண்டவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். அதற்கு வேதம் அநேக அறிவுரைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 4வது, பரிசுத்தம் முழுவதும் ஆண்டவரை சார்ந்தது என்று சொல்லிக் கொடுக்கிறான். வேதத்தில் ஆண்டவருடைய கடமைகள் என்று அநேகம் இருக்கிறது, மனிதர்களுடைய கடமைகள் என்றும் இருக்கிறது. ரெண்டுமே சரிநிலையாக அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாம் நீதிக்கென்று விதை விதைக்கும் பொழுது அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். நாம் விதைக்க வேண்டும், அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவனால் பிறந்தவன் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கு தன்னை காக்க வேண்டும். பொல்லாங்கனை அவர் தொடவிடாமல் அவர் பாதுகாத்து கொள்வார். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கனை நம்மை தொடவிடாதபடி தடுக்க வேண்டியது அவருக்கு கடமை, பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி யோசேப்பு வஸ்திரத்தையும் விட்டுவிட்டு அவன் இச்சைகளுக்கு ஓடி போனானோ அதே போல நாம் நம்மை காக்க முயற்சிக்கும் பொழுது அவர் நமக்கு பொல்லாங்கன் நம்மை தாக்காதபடிக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ரெண்டும் சரிசமமாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். 5வதாக, பரிசுத்த வாழ்வு ஒரு பரவசமான ஒரு வாழ்வு என்பதை வேதம் போதிக்கிறது. ஆனால் சாத்தான் சொல்கிறான், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் நாம் பரிசுத்தமாக நாம் ஜாலியாக இருக்க முடியும். இதுதான் ஜாலி. சத்ரு அவன் சொல்லிக் கொடுக்கிற காரியம், உலகத்தில் இவ்வளோ சந்தோஷங்கள், ஒரு சிற்றின்பங்கள் இவ்வளவு நிறைய இருக்குது, இதை அனுபவிக்காமல், இந்த உலகத்தை அனுபவிக்காமல் நீ வாழ்க்கையை முடிச்சுட்டு போறியான்னு அநேக இளைஞர்களை அநேக போதை வஸ்துகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் அடிமைப்படுத்தி அதுதான் ஜாலி லைஃப் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சினிமா பாடல்களை கேட்பது, சினிமா பாடல்களை பாடுவது, சினிமாவிலே வருகிற கதாநாயகர்கள் கதாநாயகிகளைப் போல அவர்கள் வஸ்திரத்தை அணிந்து கொள்வது, அவர்களைப் போல தங்களுடைய வாழ்க்கையை எண்ணிக்கொண்டு அமைக்க நினைப்பது, அதிநிமித்தமாக அநேகர் அவர்கள் கவிழ்ந்து விழுவது, இப்படி என்று சொல்லி அதிலே ஜாலி என்று நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சங்கீதக்காரனாகிய தாவீதினிடத்தில் கேட்டால் அவர் தெளிவாக சொல்லுவார், நான் பாவத்திலே வாழும்பொழுது அடக்கி வைத்த மட்டும் நித்தமின் கதறுதலினாலே என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிற்று, உம்முடைய கை என்மேல் பாரமாய் இருந்ததுனால என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிடுச்சு. ஆனால் எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான், அவன்தான் ஒரு சந்தோஷமான வாழ்வு வாழ்கிறான். அவன் உள்ளத்தில் தான் ஒரு உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷம், உலகம் தர முடியாத ஒரு சமாதானம் இருக்கும் என்பதை தாவீது ராஜாவை ஒத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நேர்மையை விரும்பி ஒழுக்கமின்மையை வெறுக்கும் போது நம்மை சந்தோஷத்தினால் ஆண்டவர் நிறைவாக்குகிறதற்கு உண்மை உள்ளவர் ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பரிசுத்தமான வாழ்வு பாரமானது என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆனால் இன்றைக்கு 60 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த ஒரு யோவானை பார்த்து பரிசுத்த வாழ்வு என்பது பாரமான வாழ்வானி கேட்டால் அவர் சொல்லக்கூடிய காரியம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. எந்த ஒரு மனிதர்களை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்கள் என்ன சொன்னாலும் செய்து விடுவோம். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு, எந்த ஒரு துரோகமும் நமக்கு செய்யாத ஒரு ஆண்டவருக்கு, அன்பை மாத்திரமே நம்மிடத்தில் பொழிந்த ஒரு ஆண்டவருக்கு நம்ம அவர் நினைக்கிறது செய்கிறதற்கு எத்தனை கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாயிடுச்சுன்னா பரிசுத்த வாழ்க்கை நமக்கு பாரமாய் தோன்றாது. 60 வருஷங்கள் வாழ்ந்துவிட்ட ஒரு மனிதனால் இதை சொல்ல முடியும் என்று சொன்னால், 60 வருஷம் வாழ்ந்துட்டேங்க, பரிசுத்த வாழ்க்கை எனக்கு பாரமாகவே இல்லைன்னு சொல்கிறாரு. நிச்சயமாய் அது நமக்கு சாத்தியம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தபடியாக சாத்தான் சொல்லுவான், பரிசுத்தமான வாழ்வு தொழிலை பொறுத்ததுயா, நீ இந்த தொழிலில் வாழ்ந்து கொண்டு எப்படிலாம் நீ பரிசுத்தமாக வாழ முடியுமான்னு சொல்லி சகரியாவில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்பது ஆலயத்தில் காணப்படுகிற பானைகளில் மட்டும் எழுதப்பட வேண்டியதல்ல, அது குதிரைகளின் மணிகளிலும் அடுப்பண்டையில் காணப்படுகிற பாத்திரங்களிலும் கூட எழுதப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே குதிரைகளுடைய கழுத்திலே கெட்டிவிடப்படுகிற மணிகளிலே கூட கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படும். அதே போல் அடுப்பண்டையில் காணப்படுகிற பானைகளில் கூட பரிசுத்தம் என்று எழுதப்படும். அப்படி என்று சொன்னால் சாதாரண மக்களும் கூட பரிசுத்தமாக
வாழ்கிறதற்கு எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும், எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் கூட அது சாத்தியம் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உதாரணமாக யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது அங்கே போர் சேவகர்கள் தேடி வருகிறார்கள், அங்கே வரி வசூலிப்பவர்கள் தேடி வருகிறார்கள், அங்கே சாதாரண மக்கள் தேடி வருகிறார்கள். எல்லாருக்கும் அவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அவருடைய தொழிலுக்கு ஏற்ப எப்படியாய் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசி ஒரு அடுத்தபடியாக சொல்லுவான், சூழ்நிலையை பொறுத்து தான்யா நீ பரிசுத்தமாய் வாழ முடியும். இந்த சூழ்நிலையிலாம் நீ வைக்கப்பட்டா நீ எப்படி பரிசுத்தமாக இருப்ப? உலகம் முழுவதும் அநீதியில் நிறைந்து கிடக்குத, உலகம் முழுவதும் பாவத்தில் நிறைஞ்சு கிடக்குத, நீ இதில் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சத்துரு கேட்பான். அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் மனிதனாக நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் வாழ்ந்த இயேசு பிறந்து பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு முன்னோடியாக நம்ம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக நமக்கு பாதைகளை வைத்து போனார். ஒரு சாதாரண வேவுகாரர்கள், யோசுவாவினால் அனுப்பப்பட்டவர்கள், எரிகோவில் ஒரு வேசியினுடைய வீட்டில் தங்கியிருக்கும்போது எத்தனையாய் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார்கள். ஒரு அசுத்தம் நிறைந்த, உலகத்தினுடைய இச்சைகள் நிறைந்த ஒரு பாபிலோனில் தானியேல் தன்னை எத்தனையாய் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார். ஆண்டவருக்கு மேலே ஒரு பெரிய ஆழமான அன்பு இருக்குன்னு சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை பரிசுத்தமாக நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். கடைசியாக சத்துரு சொல்லிக் கொடுப்பான், பரிசுத்தமானது அது ஸ்வாபத்தை பொறுத்ததுன்னு சொல்லிக் கொடுப்பான், ஸ்வாபத்தை பொறுத்ததுன்னு சொல்லிக் கொடுப்பான். அப்போது நம்முடைய சுபாவங்கள், ஒவ்வொருத்தருடைய சுபாவங்களும் ஒவ்வொரு நிலைகளிலே மாறக்கூடியது தான். அது பாதி உண்மை என்று சொன்னாலும் எல்லா மனிதரும் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது எல்லா மனிதரும் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றப்படும் பொழுது நம்முடைய சுபாவங்கள் அவருக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட்ட சுபாவங்களாய் மாறுகிறது. ஆண்டவர் எல்லா சுபாவங்களிலிருந்து நாம் வெற்றி பெறுகிறதற்கு, கோபப்படுகிறவர்களாக, இச்சைகளை மேற்கொள்கிறவர்களாக நாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு அவர் பரிசுத்த ஆவியாகிய ஒரு வித்தை நமக்குள்ளாக வைக்கிறபடியினாலே அவைகளிலிருந்து நாம் ஆரம்பத்திலே நாம் நோய் சொல்ல முடியாதவர்களாய், பாவத்திற்கு ஒரு வெறுப்பு காண்பிக்க முடியாதவர்களாய் இருந்த நமக்குள்ளாக அந்த ஆவியானவரால் வைக்கப்படுகிற வித்து வருகிறபடினாலே நாம் பலனடைகிறவர்களாக, நீங்கள் பலனடைந்து என்று சொன்னது போல பரிசுத்த ஆவினால் பலனடைந்து இந்த உலகத்தில் காணப்படுகிற அசுத்தங்களை நாம் மேற்கொண்டு வாழ்கிறதற்கு, சுபாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறதற்கு தேவையான அனைத்து பலனையும் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 17:15 ஆண்டவர் அழகாக அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு அழகான ஒரு ஜெபத்தை செய்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்படுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படும்படிக்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனைக்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சுபாவத்தை அவர் மாற்றி நமக்குள்ளாக ஒரு பலனை கொடுத்து சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை நமக்கு உண்டாக்குகிறார். இயேசு ஜெபித்தது போல தீமை நின்று காத்து கொள்ளும்படியாக அவர் ஜெபிக்கிறபடியினால் இந்த உலகத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை அது நமக்கு ஒரு சாத்தியமுள்ள வாழ்க்கை. இந்த உலகத்தில் அவரோடு கூட நடக்க முடியும், அவரோடு கூட நாம் இருக்க முடியும். நம் மரணத்திற்கு பின்பும் இந்த பரிசுத்த வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற அந்த நித்திய பரலோக வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லும். இந்த பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவோம், பரிசுத்தத்திற்காக வாழுவோம். சத்ருவினுடைய சாக்கு போக்குகளை நம்முடைய முதுகுக்கு பின்பாக எரிந்துவிட்டு வேதம் காட்டுகிற வெளிச்சத்திலே நடப்போம். பரிசுத்த வாழ்வு சாத்தியமே. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீ போகாவிடில் யார் போவா? இப்போதில்லா வீடில் எப்போ கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்? கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்? கண்ணீர் வீடுவாயோ கர்த்தர்